சார் வணக்கம். பெரியசாமி சார், நான் பேசுறது கேக்குதுங்களா சார்? வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் சார். டாஸ்மார்க் நிறுவனத்துக்கு வரக்கூடிய மதுபானங்கள் தனியாக எங்கேயாச்சும் வானத்துல இருந்து தொப்பு தொப்புன்னு விழல சார். இதுல ஒரு 2-3 துறைகள் சம்பந்தப்படுகிறது. அக்ரி துறை சம்பந்தப்படுகிறது, இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்படுகிறது. சர்க்கரை ஆலைகள்ல இருந்து தான் இவங்க மொலாசஸ் வாங்கி அதன் மூலமாகத்தான் சில ரசாயனங்களை மிக்ஸ் பண்ணி இவங்க இந்த மதுபானங்களை தயாரிக்கிறாங்க. எந்த ஆலையிலிருந்து எவ்வளவு மொலாசஸ் வருதுங்கிறத உட்காந்து பார்க்கறதுக்கு ஒரு தாசில்தார் இருக்கிறாங்க, ஒரு வட்டாட்சியர் இருக்கிறாங்க. அவங்களுடைய அனுமதி இல்லாமல் ஒரு பாட்டில் வெளியில போக முடியாது, ஒரு சொட்டு சாராயத்தை இவங்களால தயாரிக்க முடியாது, பீரை தயாரிக்க முடியாது. இதுதான் யதார்த்தமா இருக்கக்கூடியது. ஆனா இன்னைக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர், நீங்க இந்த டாஸ்மார்க் நிறுவனத்தில் இருந்து இவங்க இவ்வளவு நாளா அவர் தேர்தலுக்கு முன்பு வரை 10 ரூபாய் பணம் வாங்குறாங்க, அந்த பணம் ஒரு பார்ட்டிக்கு போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த நிறுவனத்திலிருந்தே பார்ட்டி ஃபண்ட் போகுது அப்படின்னு சொல்லி இருப்பதை நாங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது சார்? வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சத்தியம் தொலைக்காட்சி நடத்துகிற இந்த விவாதம் தொழிற்சங்க தலைவர்கள் என்கிற முறையில் நாங்கள் பங்கேற்கும் போது பணியாளர்கள் பிரச்சனையைத்தான் நாங்கள் முன்னிறுத்தி பேச வேண்டிய அவசியம் இருக்கு. தயவு செஞ்சு அதையும் பேசணும் சார். அதை தான் பாரதி சாரும் பேசினாரு. அரசியல் ரீதியாக இன்று நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 2 நாட்களாக நடந்த ஆளுநர் உரை மீதான நன்றி கூறும் விவாதங்களுக்கு பதில் கூறுகிற உரையாகத்தான் அவருடைய உரை அமைந்திருக்க வேண்டும். சரி. எதிர்கட்சி தரப்பில் வைத்த குற்றச்சாட்டுக்கள் அல்லது விமர்சனங்கள் அவைகளுக்கெல்லாம் ஒரு பொறுப்பான பதிலளித்திருக்க வேண்டும். அப்படி பதிலளிக்கிற நேரத்தில் நேர்வில் ஒரு அமைச்சரை இங்கே விவாதத்தில் நண்பர்கள் குறிப்பிட்டதை போல, நெறியாளர்களும் குறிப்பிட்டு சொன்னதை போல அவர் ஒரு சரியான முறையில் அணுகவில்லை என்கிற விமர்சனம் மிக சரியானது. ஓகே. அந்த மாண்புமிகு அவைக்கு, அந்த அவையின் மரபுக்கு, அதாவது முன்னாள் இருந்த முதலமைச்சர்கள் அவர்களுடைய அமைச்சர்களை எப்படி அணுகினார்கள் என்பது வரலாறு. இந்த முதலமைச்சர் அப்படி அணுகும் போது அவருடைய அலுவலகத்தில் இருந்த போது பேசுகிற முறையை பின்பற்றி இருப்பதை மாற்றியிருக்க வேண்டும். ஓகே. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், மது உற்பத்தி ஆலைகளிலிருந்து கொள்முதல் செய்கிற போது யாரோ ஒரு தேவைக்காக ஒரு குறிப்பிட்ட அளவு நிதி பெறப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் கூறுகிறார். அவர் கூறுகிற போது அவருக்கு அதற்கு ஆதாரமாக சில நாட்களுக்கு முன்பு வெளியிட்ட வெள்ளை அறிக்கையை சொல்லுகிறார். வெள்ளை அறிக்கையிலும் அதற்கான ஆதாரங்கள் எதுவும் முன்வைக்கப்படவில்லை. சரி. எதிர்கட்சி தலைவர்கள் எந்த கட்சி என்று குறிப்பிடுங்கள் என்று சொல்லும் போது வெளிப்படையாக அவர் எந்த கட்சியும் குறிப்பிடவில்லை. சரி. இன்னும் சொல்ல போனால், கட்சி என்று சொன்னதுக்கே இப்படி கோபப்படுகிறீர்களே, அப்படிதான் அவர் எதிர்வாதம் செய்ய ஆரம்பித்தார். நான் மிகவும் கவனித்தேன் அவருடைய பதில் உரையை கவனித்தேன். அவர் ஒரு கட்டத்தில் அவருடைய நிலையை தாண்டி உணர்ச்சி வசப்பட்ட நிலைக்கு சென்று விட்டார். ஓகே. அவர்கள் குறிப்பு சரியாக கண்காணித்து பேசினாரா, அரசு தரப்பில் சொல்லப்பட்ட தகவலை சொன்னாரா, இல்ல அவருடைய மனதில் இருக்கிற வேகத்தை வெளிப்படுத்தினாரா நமக்கு தெரியவில்லை. ஓகே. ஆனால் நம்முடைய பிரச்சனை இங்கே டாஸ்மாக் பொறுத்த வரைக்கும் பொதுமுதலில் என்ன நடைபெறுகிறது என்பதை டாஸ்மாக் நிர்வாகமும் கலால் துறையும் தான் மிக தெளிவாக சொல்ல வேண்டும். ஓகே. நீங்க சொல்ற மாதிரி கரும்பு ஆலையில வாங்கக்கூடிய மொலாசஸ்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது அது வேற, இன்னொரு துறை சம்பந்தப்பட்டது. ஆமா. மதுபானங்கள் விற்பனை செய்வது என்பது தமிழ்நாடு அரசு மாநில வாணிப கழகம். ஆமா. இந்த மாநில வாணிப கழகம் முதலில் மதுபானங்களை மொத்த கொள்முதல் செய்து மற்ற மாநிலங்களுக்கும் விற்பனை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த மதுபான சில்லறை வியாபாரத்தில் ஒரு சிண்டிகேட் அமைத்து சமூகத்தில் ஆதிக்கம் செலுத்துகிற சக்திகள் அரசு கருவூலத்துக்கு வர வேண்டிய நிதி ஆதாரத்தை அவர்கள் அபகரிக்கிறார்கள் என்பதற்காகத்தான்
2003ஆம் ஆண்டில் மதுபான சில்லறை வியாபாரத்தை அரசு கையகப்படுத்தியதாக அறிவித்தார்கள். கரெக்ட். அரசின் அழைப்பை ஏற்று 30,000 பணியாளர்கள் ஒப்பந்த பணியாளர்களாக தொகுப்பூதிய பணியாளர்களாக பணி அமர்வு செய்யப்பட்டார்கள். சரி. இந்த 23 ஆண்டுகளாக தொடர்ந்து வந்த எந்த ஆட்சியிலும் அவர் பணி நிரந்தரம் பற்றி பேசப்படவே இல்லை. இந்த ஆட்சியில் பணி நிரந்தரம் பற்றி பேச வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அவர்களுக்கு நியாயமான ஊதியம் தருகிற போது அங்கே தவறுகள் நடைபெறாது என்பதற்கு உத்தரவாதம் அளிக்க முடியும். ஓகே சார். ஓகே. இரண்டாவது, அவர்கள் 10 ரூபாய் பிரச்சனை என்று பேசுவது எம்ஆர்பி எக்ஸஸ் அத்துமீறல் என்பது ஒரு மதுபானத்தை விற்பனை செய்கிற போது நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை காட்டிலும் கூடுதலாக ஏன் விற்கிறார்கள் என்பதுதான் கேள்வி. ஓகே. இதைத்தான் கரூர் கூட்டத்திலும் அன்றைக்கு தமிழக வெற்றி கழக தலைவராக இருந்தவர் பாட்டாக பாடினார். ஓகே. அது இந்த நிமிடம் வரைக்கும் முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கான முயற்சி இருக்கிறது. ஓகே. ஆனால் நம்முடைய விவாதத்தின் மையப்புள்ளி கொள்முதல் இடத்தில் நடக்கிற ஒரு தவறுகளை சொல்லப்பட்ட விவாதமாக இருக்கிறதே தவிர இந்த 10 ரூபாய்க்கு சீட்டு வரக்கூடிய விவரமாக இல்லை. ஓகே. இல்ல இந்த 10 ரூபாய் தான் ஒரு பார்ட்டி ஃபண்ட் ஏதோ சொல்றாரா? 10 ரூபாய் பார்ட்டி ஃபண்டே இல்ல. அவங்க சொல்றது கொள்முதல் செய்கிற இடங்களில், மதுபான உற்பத்தி ஆணைகளில் கொள்முதல் செய்கிற போது ஒரு கேஸ், ஒரு மதுபான புட்டிக்கு, ஒரு பெட்டிக்கு இவ்வளவு என்று வாங்கியதாக தகவல் சொல்லுகிறார்கள். அது என்ன, அதற்கான என்ன ஆதாரம் என்பதை முதலமைச்சர் அவையிலே சொல்லியிருக்கிறார். அவர்தான் முன்வைத்து நிரூபிக்க வேண்டிய கடமை பொறுப்பில் இருப்பவர். பணியாளர் தரப்பில் சொல்லப்படுவது மதுபான சில்லறை வியாபார கடைகளில் ஏற்படுகிற நிர்வாக செலவுகளை முழுமையாக நிர்வாகம் ஏற்க வேண்டும். அதற்கு பதிலாக முந்தைய காலத்திலும் சரி ஏற்படுத்தப்பட்ட இண்டு இடுக்குகள், சந்து பொந்துகள் எல்லாம் அடைத்து ஒரு நேர்மையான நிர்வாகத்தை நடத்தும் போது பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம் என்ற 3 முக்கிய கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்றால் இதுல தவறுகளை முழுமையாக தடுத்துவிட முடியாது என்பதை பகிரங்கமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஓகே சார். ஓகே. பெரியசாமி சார் வணக்கம். பெரியசாமி சார், நமக்கு நேரம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது சார். இன்று இந்த விஷயம் நிச்சயமாக இது இந்த பார்ட்டி ஃபண்ட் விஷயம் அவ்வளோ எளிதாக இது ஓய போற விஷயம் கிடையாது. இது கண்டிப்பா இது பெரிய பூதாகரமாக மாறும் சார். இது தெரிந்தோ தெரியாமலோ இன்று திரும்பி பார்த்து அமைச்சரை பார்த்துட்டு ஏதோ சின்ன பையன்கிட்ட பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஏதோ இந்த டீ எடுத்துட்டு வர பையன்கிட்ட கேட்குற மாதிரி திரும்பி பார்த்து கேட்டுட்டு இன்னைக்கு பேசிட்டாரு இன்னைக்கு சிஎம். ஆனால் அது அவ்வளோ சீக்கிரமா இது ஓயாது. கண்டிப்பா யாராச்சும் கேட்பாங்க இந்த விஷயம் சார். இதனோடு சேர்த்து உங்களுடைய பிரச்சனைக்கும் உங்களுடைய கோரிக்கைக்கும் இந்த அரசு ஒரு தீர்வை கொடுக்கும்னு ஏதாவது நம்புறீங்களா? இந்த அரசு அவ்வளவு சீக்கிரத்தில் தீர்வு கொடுத்துரும்னு நாங்க நம்பல. சரி, எங்க போராட்டத்துல வலிமை அதிகரிக்கும் போது அந்த கோரிக்கை ஏற்க வேண்டிய நிர்பந்தத்தை நாங்க நிச்சயமா தருவோம். ஓகே, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா ஒண்ணு நீங்க கேட்டீங்க பாருங்க, இந்த பார்ட்டி ஃபண்ட் இது என்ன, இது கொள்முதல் முனையில் நடப்பது. ஓகே, ஆலைக்கும் நிர்வாகத்துக்கும், ஆலைக்கும் அரசுக்கும். பணியாளர்கள் சில்லறை விற்பனையில் இருப்பவர்கள். சில்லறை விற்பனைக்கு வரும்போது எனக்கு முன்னாடி வழக்கறிஞர் பாரதி சொன்ன மாதிரி பல நெருக்கடிகள் அங்க பணியாளர்களுக்கு இருக்கு. இது வேற அது வேற. முதலமைச்சர் பகிரங்கமாக சட்டப்பேரவையில் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார், பார்ட்டி ஃபண்ட் என்று. அந்த பார்ட்டி ஃபண்ட் என்றால் எப்படி வந்துச்சு, எந்த கட்சிக்கு போச்சு என்பதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அந்த முதலமைச்சருக்கு உண்டு. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. இரண்டாவது, நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், அவையின் மரபு கருதி, மாண்பு கருதி ஒரு அமைச்சரை அணுகிய முறை ஒரு விமர்சனத்துக்கு உள்ளானதுதான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இங்க பிரச்சனை என்னவென்றால், பணியாளர்கள் 10 ரூபாய் வாங்குவதை ஒரு சமுதாய விரோதிகள் போல் எல்லோருமே, இன்னும் சொல்ல போனால் நானாகட்டும், வழக்கறிஞர் பாரதி ஆகட்டும், மற்ற தொழிற்சங்க தலைவர்களாகட்டும், இந்த பணியாளர்களுக்கு ஆதரவாக ஏதாவது ஒரு குரல் கொடுத்தால் உடனே இவர்களாம் திருட்டு நாய்கள், இவர்கள் அப்படி பண்ணுகிறார்கள், இப்படி பண்ணுகிறார்கள், ஏன் கேவல பொழப்பு பிழைக்கிறார்கள் என்று பேசுகிறார்களே தவிர நிர்வாகத்தில் வருகிற பிரச்சனையை கவனிப்பதில்லை. என்னை பொறுத்தவரை இன்றைக்கு இருக்கிற மாண்புமிகு மதுவிலக்குத்துறை அமைச்சர் இந்த பிரச்சனையை புரிந்து கொண்டு கையாள தொடங்கி இருக்கிறார். அதில் அவர் வெற்றி பெற வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன். ஓகே சார். ஓகே.